வெல்கம் டு சிகே யூனிக் ட்ரெட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வாட்டர் ஃபில்லிங். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க வாட்டர் ஃபில்லிங் எப்படி போடுறதுன்றது சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து 2 மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். ஒன்று வந்து ட்ரேஸ் பண்ணது, 2 சேஃப் போட்டிருக்கேன். இதை வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சாதாரணமாக அப்படியே விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டாக எப்படி இது பண்ணுறதுன்னு போட போகிறோம். இது வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணது மேலேயே போட போகிறோம். எதனால் ஃப்ரீ ஹேண்டாக போடணும்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம ஹெவி ப்ரைடல் ஒர்க் இந்த மாதிரி வந்ததுன்னா, அதில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, நம்ம வந்து அதை வந்து ட்ரா பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ரொம்ப இதுவாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுட்ருக்க முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே நீடிலும் த்ரெட்டையும் வச்சு போடலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த ப்ளேஸ் வந்து எம்டியாக விட்டுருக்கேன். ஓகேவா? இது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நம்ம கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் கொஞ்சம் எனக்கு நீங்கள் வந்து நான் யூஸ்ஃபுல்னு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா, நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்தே கற்றுக்கணுன்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுவும் கிளாஸ் பற்றின டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில்டாக வீடியோ போட தயாராக இருக்கேன். ஸோ நம்ம கிளாஸில் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. இது பார்த்திங்கன்னா 1 டைம் பேமெண்ட் தான். நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் பே பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம நார்மலாக ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி சொல்லியிருப்பேன், செயின் வந்து குட்டி குட்டியாக போட போகிறோம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஐடியை வந்து நம்ம இதோடு டேக் பண்ணி வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொன்று ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் அதில் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணதில் வந்து போடுறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஃபில்லிங் கொடுத்தாச்சு. ட்ரேஸ் பண்ணதுக்கு மேலேயே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து ஃப்ரீ ஹேண்டாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நீடில் உள்ளே குத்தி வெளியே எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் விட்டால் போதும். ஓகேவா? நம்ம ஹார்ட்டின் ஷேப் வந்து நேராகவும் தலைகீழாகவும் போட்டால் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். நம்ம வந்து இதை வந்து எப்போவுமே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ண முடியாது. ரேண்டமாக நம்ம போடுற மாதிரி வரும். ஓகேவா? வாட்டர் ஃபில்லிங் வந்து இதுதான். நம்ம ரேண்டமாக போட பழகிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டிச்சஸ் ஃப்ரீ ஹேண்டாக கொஞ்சம் பழகிக்கோங்கன்றேன். இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ண முடியாத இடத்துல நம்ம என் நாட் போட்டுக்கலாம். ஆனால் கண்டினியூஸாக போடணும். நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கையில் டர்ன் பண்ண முடியல. இந்த இடத்துல என் நாட் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கே என் நாட் போட்டாச்சு மேலே. இப்போது இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அடியில் வந்து த்ரெட்டை வந்து எப்போவுமே டைட்டாக பிடிச்சி இழுக்காதுங்க. ஃப்ரீயாக விட்டு பழகுங்க. அப்போ தான் சில்க் த்ரெட் வந்து கட் ஆகாமல் வரும். இன்னொன்று கிளாத்தும் கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருந்தாலோ இதுவாக இருந்தாலோ த்ரெட்டு கட் ஆகும். இன்னொன்று நீடில் சரியில்லாட்டி கூட த்ரெட்டு கட் ஆகும். நிறைய பேர் சொல்கிறாங்க சில்க் த்ரெட் கட் ஆகுது, எங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வர மாட்டுதுன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நார்மலாக ஸ்விங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நீடில் பிடிக்கிறதுக்கு நீடிலில் வந்து த்ரெட்டு எப்படி பிடிக்குதுன்னு தெரிஞ்சிடும்ல. இந்த த்ரெட்டில் ஸ்விங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து நீடிலில் வந்து த்ரெட்டை எப்படி பிடிக்கணுன்றது தெரிஞ்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஆரம்பத்தில் ஸ்விங் த்ரெட்டில் யூஸ் பண்ணுங்கன்ற ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்ற. ஓகேவா? சில்க் த்ரெட் வந்து கட் ஆச்சுன்னா இது 3 ப்ராப்ளம் தான். ஒன்று த்ரெட் வந்து அடியில் நீங்கள் டைட்டாக பிடிச்சி இழுக்கிறது. இன்னொன்று நீங்கள் வந்து கிளாத் வந்து லூஸாக மாட்டிருக்குது. இன்னொன்று நீடில் சரியில்லாட்டி. இந்த ப்ராப்ளத்தை தவிர வேறு எந்த ப்ராப்ளத்தினாலையும் த்ரெட் கட் ஆகாது.
அடியில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுற த்ரெட் வந்து பிடிக்கையில் ஃப்ரீ ஹேண்டாக விடுங்க கொஞ்சம். ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு பழகுங்க. என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். நான் ஆரி பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் எடுத்துகிட்ருக்கேன். அடுத்து ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸ் வந்து நான் வந்து இதுவாக தான் எடுத்துகிட்ருக்கேன். ப்ரைவேட்டாக தான். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸ் டீட்டெயில்ஸும் அனுப்புகிறேன். இப்போ இந்த மாதிரி இதுவாகுது. இது வந்து இந்த மாதிரி வரையில் இந்த இடத்துல கொஞ்சம் லென்த்தாக செயின் போட்டுகிட்டே வந்துட்டு அப்படியே இந்த மாதிரி எனக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு இல்லை, நீங்கள் ஹார்டின்லாம் போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த வளைவு மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு பார்க்க இது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் நெருக்க போடணும் நல்லா. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இந்த ஹோல்ஸ் வந்து நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறதுனால தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஹோல்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் ஹோல்ஸ் விழலை. எக்காரணத்தை கொண்டு ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஜரி த்ரெட் வந்து நான் சொல்கிறப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அதுக்குன்னு ஒரு தனி கிளாஸ் இருக்குது. ஸோ ஜரி த்ரெட் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணாதீங்க. பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டு. நான் அதில் குட்டி குட்டியாக ட்ராப் பண்ணியிருந்தேன். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டாக பண்ணுறதுனால நான் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லணுன்றதுக்கோசம் கொஞ்சம் பெருசாக போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து கிளாஸில் வந்து குட்டியாக போட்டு பழகுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஹார்ட்டின் மாதிரி போட முடியாத இடங்கள்ல இந்த மாதிரி வளைவாக போட்டு கொண்டு வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? அவ்வளோதான். எண்ணாட் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து நான் ட்ரேசிங் பண்ணது மேலேயே வரைஞ்சது. இது வந்து நம்ம வந்து இதுவாக போட்டது, ரேண்டமாக போட்டது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா வந்து இது என்னோடய ஒப்பீனியன். இது வந்து நம்ம ஒரு ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்ம அடிக்கடி ட்ரேஸ் பண்ணி நம்ம அதை மார்க் பண்ணி அது மேலேயே போடுறதுன்றது சாத்தியம் இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போடுவோம். ஸ்பீடாக போடுறப்போ அந்த ட்ரேஸ் பண்ணி அதை இது பண்ணுறதுக்கு இது பண்ண முடியாத நேரத்தில் இந்த மாதிரி ரேண்டமாக போட்டு பழகலாம். இது வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியணுமன்றதுக்கோசம் கொஞ்சம் பெருசாக போட்டேன். ஓகேவா? இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும், கொசன்னு. இது வந்து நீங்கள் ஃபில்லிங்காக நிறையா ப்ளவுசஸில் வரும். ப்ளவுசஸில் இருந்தாலும் சரி, பீகாக்கு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் வரும். ஓகேவா? இதோட ஷேப் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் போட்டிருக்கோம், சர்க்கிள் போட்டிருக்கோம். இந்த மாதிரி யூனெக் வந்து பட்டையா ஸ்கொயர் சர்க்கிளில் போட்டாச்சு. இந்த மாதிரி பட்டையாக போட்டு இது ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுக்கணும். நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் வந்து இது ஃபுல்லாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த திலகம் சேஃபு, திலகம் சேஃபில் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து மேங்கோ ஈஸியாக வரணும்னா இந்த மாதிரி எஸ் போட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக போடணும்னா இந்த மாதிரி போடலாம். இந்த 5 சேஃபில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃபில்லிங்காக. ஓகேவா? இதுதான் இன்றைக்கி ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.